அரவடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ஒரு ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நடிகர் இத்தனை நாளாக வந்து அவர் மேலே வந்து எனக்கு ஒரு இழந்த மதிப்பு இப்போ அவர் மேலே வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு எனக்கு மீண்டும் வந்திருக்கு. இவரை பற்றி நம்ம பண்ணாத விமர்சனங்கள் கிடையாது, ஏகப்பட்ட விமர்சனங்களை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் திரு கமலஹாசன் அவர்கள். ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாவதாரம் படத்துக்கு இங்கே மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்போ நான் அந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அப்போல்லாம் அவர் மேலே கடுமையான ஒரு அதிருப்தி நமக்கு இருந்துச்சு. ஒரு பிரச்சனை, ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக முடியல அப்படின்றதுக்காக நாட்டை விட்டு போகிறேன்றீங்களே, இவ்வளவுதான் உங்களுடைய நாட்டுப்பற்றா அப்படின்னு பேசுனது உண்டு. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, சினிமாவில் இருந்து அப்படியே ஒரு கால் வைக்கிறாரு அரசியல் பயணத்துக்கு. இந்த அரசியல் பயணம் எங்கே துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மேடையில். ஸோ பிக் பாஸ் சீசன் 1 அதுலேயே ஆரம்பிச்சிட்டார். அரசியலை நோக்கி அவர் வந்து அடுத்த கட்ட பயணத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஜய் டிவியில் நடந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஷோ, மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷோ. அந்த ஷோவில் காலடி எடுத்து வச்சார். சீசன் 1 இருந்து சீசன் 7 வரைக்கும் அவர் வந்து ஹோஸ்ட் பண்ண 7 சீசன்லையுமே அவர் வந்து தன்னுடைய அரசியல் கருத்தை அங்கே வந்து மக்கள் மத்தியில் வச்சார். ஸோ அதன் பின்னாடி அங்கே அவர் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்துட்ட பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்தார். எல்லாரும் வந்து ரஜினி எப்போ அரசியலுக்கு வருவார், இந்த தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற வேண்டியது ரஜினி தான் அப்படின்னு ரஜினி மேலே ஃபோக்கஸை வச்ச ஒரு சமயத்தில் திடீர்னு என்ட்ரியாக, யாரும் எதிர்பாராத ஒரு என்ட்ரியாக திரு கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை வந்து ஆரம்பித்து தேர்தலில் போட்டி போட்டார். தேர்தலில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு 3 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஆதரவு வந்து மக்கள் வந்து கொடுத்தாங்க முதல் தேர்தலையே கமலஹாசன் அவர்களுக்கு. இது அப்படியே அவர் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் தான் பிக் பாஸ் மூலமாக ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து அவர் சந்திக்கிறார். ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன் சைடாக அவர் பேசி, எந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து மக்கள் வந்து அவரை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே நிகழ்ச்சியில் திரு கமலஹாசன் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அதே மக்கள் அவர் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க, ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க, அவரை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குற கமலஹாசன் இந்தியன் 2 மிகப்பெரிய ஃப்ளாப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு படம். இந்தியன் 2 இந்த பிக் பாஸ்னாலேயே மிகப்பெரிய ஃப்ளாப். இப்போ என்னதான் படம் நல்லா இல்லைனாலும் அந்த நடிகரை பார்க்குறதுக்காச்சும் மக்கள் வருவாங்க, அந்த படம் ஓடும், எப்படியாச்சும் ஓடி அந்த அவங்க செலவு பண்ண காசையாச்சும் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துடும். ஆனால் இந்தியன் 2 உடைய நிலைமை அப்படி கிடையாது. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அவரை வெறுத்தாங்க அப்படின்னா, அவரோட படத்தையே பாய்காட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சார். அதன் பின்னாடி சடனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஜம்ப் அடிக்கிறார். அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கும் மாற்று, தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் காங்கிரஸ் இவங்களுக்கும் மாற்றாக நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொன்னவர். பயங்கரமாக திமுக வந்து விமர்சனம் பண்ணவர் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் போயிட்டு தன்னை இணைச்சிக்கிறார். மக்கள் நீதி மையம் கட்சியோட வந்து திமுகவோட கூட்டணிக்கு போகிறார். ஏன் கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட்டு இவருக்கு தருவதாக திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு சீட்டுக்காக திமுக கிட்ட போயிட்டார். இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து கமலஹாசனை வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க, ஏகப்பட்ட ட்ரால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணார். இப்படி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி வந்து கமலஹாசன் வந்து மக்கள் ஒதுக்கி வச்சிருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது அந்த கமலஹாசனை மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின ஒரு விஷயம். அது ஆடியோ லான்ச்சா இல்லை ப்ரொமோஷன் ஈவெண்ட்டான்னு தெரில. அப்போ அந்த மேடையில் கமலஹாசன் அவர்கள் வந்து எல்லா நடிகர்களை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கன்னட நடிகர் இருக்கார். அவர் வந்து ராஜ்குமார் அவர்களுடைய பையன், பேர் சரியானு தெரில, புனித் ராஜ்குமாரோடைய அண்ணன் நினைக்கிறேன்.
ஸோ அவரும் வந்து கன்னடத்தை சேர்ந்தவர், அவர் உட்காந்துருக்காரு. அவரை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஆரம்பிக்கும் போதே அவர் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் கமலஹாசன் தமிழ் மொழியை பற்றி குறிப்பிட்டு எங்கேயும் வந்து பெருமையாக பேசினது கிடையாது. இந்த மொழி ஈடுபாடோ இன ஈடுபாடோ கமலஹாசனுக்கு கிடையாது. அதை வந்து அவர் எப்பவுமே விமர்சனம் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பார். மொழிப்பற்று அப்படிங்கிறது கமலஹாசனுக்கு வந்து கொஞ்சம் கூட கிடையாம தான் இருந்துச்சு, இல்லாமல் தான் இருந்துச்சு இத்தனை நாட்களாக. ஆனால் திடீர்னு அந்த தக் லைஃப் மேடையில் அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது தான் கன்னட மொழியும், அதை நீங்களும் ஏற்றுப்பீங்க நிச்சயமா. ஸோ அது வந்து மறுக்கிறதுக்கு இடமில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ஒன்றும் இல்லைங்க, கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்து தான் பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த மேடையில் சொல்கிறார். இது அந்த கன்னட நடிகரை ஏற்றுக்கிறார். அவர் வந்து எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியுது உண்மைதான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால கர்நாடகாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யார்? கன்னட அமைப்புகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கன்னட மொழியை வந்து நீங்கள் சிறுமைப்படுத்தி பேசலாம், தமிழ் மொழியோட நீங்கள் எப்படி வந்து ஒப்பிட்டு பேசலாம். ஸோ கமலஹாசன் அவர்களுடைய படம் எதுவும் கர்நாடகாவில் ஓடாது. இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உடனடியாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? தமிழ் மொழியில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கமலஹாசன் சொன்னதுனால மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா படம் ஓடாது. இது எப்பயுமே கர்நாடகாவில் நடக்கிற ஒரு விஷயம் தான். இங்கே நம்ம வந்து தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பேசினாலோ இல்லை காவேரியில் தண்ணி கேட்டாலோ, முக்கியமான பிரச்சனை தான், காவேரியில் தண்ணி கேட்டாலோ எந்த நடிகர் இந்த காவேரி இஷ்யூவில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக யாருன்னா ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க படம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, அவங்களுடைய பேனர்ஸை வந்து கிழிக்கிறது. சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கூட நாய் கழுத்தில் போட்டு செருப்பால் வந்து அடித்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இது அவங்களுடைய ஒரு மட்டமான புத்தி. இப்போது கமலஹாசன் என்னடா வந்து இழிவாக பேசிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கமலஹாசன் அவர்கள் வந்து கன்னட மொழியை பெருமைப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம். கன்னட மொழியில் அதுலேயும் அவனுங்க உச்சகட்டமாக என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? கன்னடத்தில் இருந்து தான் தமிழ் மொழி பிறந்தது அப்படின்னு சொல்லி தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சில கன்னட தற்கூரிகள். அதாவது ஒரு வகையில் பார்த்தா அவனை நம்ம பாராட்டணும். அவனுக்கு எந்த அளவுக்கு மொழி வெறி இருக்குது பாருங்க, மொழி ஈடுபாடு இருக்குது பாருங்க. அவங்க மொழி ஆக்சுவலாக வந்து யாரும் அசிங்கப்படுத்தலை, அவமானப்படுத்தலை, உண்மையை சொல்லியிருக்காங்க. அதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. இந்தியாவில் இருக்கிறோம், இங்கே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒரு நாடு, பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடுனா அது இந்தியா தான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழியோட கம்பேர் பண்ணி ஏன்னா தமிழ் மொழினா அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு புரியல. எங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணதை கூட உங்களால் தாங்கிக்க முடியல, உண்மையை கூட உங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னா இங்கே எங்கே இவங்களுக்குள்ள சகோதரத்துவம் இருக்குது? ஒரு மொழியை கம்பேர் பண்ணி பேசுனதுக்கே இவனுங்க இவ்வளோ கோவப்படுறானுங்களே. நாளைக்கு நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனா எவன் வந்து நிற்பான்? யோசிச்சு பாருங்க. கமலஹாசன் அவர்கள் சொன்னது பொய்யா? கன்னடம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகள், ஹிந்தியில் இருந்து இங்கே தென்னிந்திய மொழிகளாக இருக்கக்கூடிய மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், எல்லா மொழிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் வந்து தாய்மொழியாக இருப்பது தமிழ் தான். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கிளை சொற்கள் வேர் சொற்களை கொண்டு தான் அந்தந்த மொழிகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. தமிழோட கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்ததுனால தான் கன்னடம் பிறந்தது. அதே மாதிரி தமிழோட கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்து தான் தெலுங்கு, மலையாளம் எல்லாமே பிறந்திருக்கு. உண்மையாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட கன்னடத்தினுடைய ஒரு வரலாறு ஆண்டு காலமாக கன்னட மொழி தோண்டி எத்தனை ஆண்டுகள் வந்து சுமார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் 1500 ஆண்டுகள் அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் தமிழ் மொழியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே மூத்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. சில பேர் 10,000 வருஷம்னுவாங்க, சில பேர் 20,000 வருஷம்னுவாங்க, சில பேர் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு வாக்கியம் இருக்கு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இறைவனால் பேசப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்ற காலம்னா என்ன? அதாவது மலைகள் தோன்றிய காலங்கள், நிலங்கள்லாம் கிடையாது, விவசாய நிலம்லாம் கிடையாது. மலைகள் தோன்றிய காலங்களில் அதுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே,
மலைகள் தான் இருக்கு, மண்ணு கிடையாது, தரை கிடையாது. அந்த காலத்திலேயே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, வேட்டையாடிய மக்கள், வேட்டையாடி உணவு உண்ணக்கூடிய மக்கள் தோன்றிய ஒரு இனம் தமிழ் இனம். ஸோ ஒரு இனம் பிறக்குது அப்படின்னா அந்த இனத்தை வந்து எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அவங்க பேசக்கூடிய மொழியை வச்சு தான். ஸோ அன்னையிலிருந்து தமிழ் மொழி இருக்கு. பெஸ்ட்டான நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக கீழடி ஆராய்ச்சியை நீங்கள் எடுத்து பாருங்க. கீழடி ஆராய்ச்சி வந்து இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய பொருட்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடே உருவாக்கப்படாத ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. அதுவும் இரும்பை உருக்கி பொருட்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை தமிழர்கள் வச்சிருந்திருக்காங்க. அப்போ ஒரு இரும்பை உருக்கணும் அப்படின்னா சும்மா இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும், அந்த காலத்தில் அதுக்கான அறிவு இருக்கு இல்லையா? அதுக்கான அறிவு பெற்ற மக்களாக நம்ம இருந்திருக்கோம். மொழி வந்து அந்த அளவுக்கு செம்மையாக இருந்திருக்கு. கல்வியில் நம்ம அந்த அளவுக்கு முன்னேறி இருந்திருக்கோம். ஸோ அந்த டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இரும்பை எப்படி வந்து உருக்கணும், எந்த பதத்தில் உருக்கி எப்படி வந்து ஒரு வடிவமைப்பு கொண்டு வரணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு தமிழனுக்கு. அவனுங்களுக்கு தெரியும், கன்னடர்களுக்கு தெரியும். அந்த மக்களை சொல்லலை நான், அந்த ஒரு அரசியல் பண்ணுறானுங்க தெரியுமா, அந்த கேவலமான அரசியல்வாதிகளை தான் நம்ம சொல்கிறோம். வேணும்ட்டே நம்மளை சிறுமைப்படுத்தணும். இந்தியா மட்டும் இல்லைங்க, நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல மொழிகளுடைய தாய்மொழி தமிழ் தான். இன்னைக்கு கம்போடியாலலாம் வந்து தமிழ் மொழியை அப்படியே பேசுகிறாங்க. ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய பல இடங்களில் பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தமிழ் மொழியை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உலகம் முழுக்க தமிழ் மொழி இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மொழி வல்லுநர்களே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. என்ன பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மனிதனால முதல்ல பேசப்பட்ட மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாடங்கள் இருக்கு. At one time we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful. Remember the movie Stargate? You guys seen the movie Stargate? Yes. எத்தனையோ வெளிநாடுகளில் அது ஒரு குவிஸாவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. What is the oldest language in the world? Egyptian. What do you think is the oldest language in the world? Sanskrit. What is the oldest language in the world? French. No. What's the language called? Algonquin languages. What is the oldest language in the world? America. What the oldest language in the world is? If you had to guess. Chinese. What do you guys think is the oldest language in the world? Hebrew. What is the oldest language in the world? Michael Jordan. What do you think is the oldest language in the world? Latin. What is the oldest language in the world? Greek. It's not Greek. What's the oldest language in the world? Spanish. What is the oldest language in the world? Tamil. Yeah, it is Tamil. ரஷ்யாவில் தமிழ் படிக்கிறதுக்குனே தனியாக வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. பல இடங்கள்ல சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தமிழ் படிக்கிறாங்க, ஜப்பானில் தமிழ் படிக்கிறாங்க. பல நாடுகளில் இன்னைக்கு தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து பயிற்று மொழியாக இருக்குது. கனடா, ஸ்வீடன், இப்படி பல இடங்களில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு மொழி. ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் தமிழில் 4-5 அர்த்தங்கள் இருக்குது, 4-5 சொற்கள் இருக்குது ஒன்றுத்துக்குமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொழியை உங்கள் மொழியோட கம்பேர் பண்ணல, உண்மையை சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் கமலஹாசனை பாராட்டணும். ஏன் தெரியுமா? மன்னிப்பு கேட்டாதான் படம் ஓடும்னு சொல்லியும் கூட அந்த மனுஷன் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி நிற்கிறார். இதுவே இந்த இடத்துல ரஜினிகாந்தோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய டிவிகே தலைவர் விஜயாவே இருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு கெத்து கமலஹாசன் கிட்ட இருக்கு. அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்கு. ஸோ நீங்களே சொல்லுங்க மக்களே, இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறுமையான ஒரு விஷயம். தமிழ் மொழியில் இருந்து தோன்றியது தான் கன்னடம்னு சொன்னதில் கன்னட மொழிக்கு என்ன சிறுமை இருக்குது? ஆக்சுவலாக வந்து கன்னட மொழிக்கு அது பெருமை தான். ஆக சிறந்த ஒரு மொழியில் இருந்து நம்ம மொழி தோன்றி இருக்கு அப்படிங்கிறது. உங்களுடைய அம்மா தமிழ் மொழி அப்படிங்கிறது கன்னட மொழியின் தாய். உங்கள் தாய் எப்படி தான் நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்களா? ஆனால் ஒரு பக்கம் அவங்களுடைய மொழிப்பற்றை வந்து நம்ம பாராட்டணும். இதுவே நம்மளை இங்கே வந்து தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
தமிழ் மொழி வந்து படிக்கிறது வந்து யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. இப்போ தமிழில் எழுதுறது பிடிக்கிறதில்ல, தமிழில் பேசுறது பிடிக்கிறதில்ல, தமிழ் மொழியை வந்து சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறதுக்கே நமக்கு பிடிக்கல. ஏன்னா மார்க் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் செகண்ட் லாங்குவேஜ் வந்து வேறு ஏதாச்சும் ப்ரிஃபர் பண்ணுறது, ஃப்ரெஞ்சு, ஹிந்தி அந்த மாதிரி போயிடுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இனக்கூட்டமாக நம்ம கூட்டம் வந்து மாறிக்கிட்டு இருக்கப்ப அவன் நிற்கிறான் பாருங்க, அதுக்கு அவனை பாராட்டலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கோன்றதை நீங்கள் இதில் இருந்து நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே ஒரு சின்ன விஷயத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ் மொழியை பழித்து பேசுகிறவங்க எல்லாருமே ஆங்காங்கே சிலைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. தமிழர்களுக்கு மொழிப்பற்று அப்படிங்கிறது வந்து சிதைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எந்த மொழி முதல்ல வந்த மொழி, தமிழ் மொழியா இல்லை கன்னடமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.